ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அட்மாஸ் 96 சேனல். லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா நானும் என்னோட அக்காவும் சிக்கன் கிரேவி விசஸ் சிக்கன் ஃப்ரை பண்ணியிருந்தோம். மேலே லிங்க் இருக்கும், மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம போய் பாருங்கள். இந்த வீக் பார்த்தீங்கன்னா நானும் என் ஒய்ஃபும் நான் வந்து நண்டு கிரேவி பண்ணுறேன் அண்ட் என் ஒய்ஃப் வந்து மீன் குழம்பு பண்ண போகிறேன். வாங்க கைஸ், இந்த வாட்டி யார் பெஸ்ட்டாக பண்ணுறான்னு நம்ம பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கும் போது நல்லா ப்ரௌனிஷாக ஆகணும். எப்பவுமே ஆனியன் போட்ட பிறகு கொஞ்சம் கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு கொஞ்சம் லைட்டாக தெளிச்சுக்கோங்க, அது சீக்கிரமாக ஆகிடும். நம்ம அரைச்சி வச்சுங்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக வரணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலே ஒரு வாசம் வருங்க. உண்மையாக சொல்கிறேன், அது வேற லெவலில் ஃபீல் இருக்கும். இது நம்ம அரைச்சி வச்சுக்கிற தக்காளி காய் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சிடணும். தேவையான அளவுக்கு உப்பு. நம்ம வீட்டில் கல் உப்பும் போடுவோம், சால்ட் உப்பும் போடுவோம். நான் மோஸ்ட்டாக அப்பா அம்மாவுக்கு கல் உப்பு போட்டால் தான் பிடிக்கும், எங்கள் பாட்டிக்கும். தேவையான அளவுக்கு மிளகாத்தூள், இது வீட்டில் இருக்க மிளகாத்தூள், நீங்களும் அதுவே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. மஞ்சத்தூள் இவ்வளோதான் போடணும், மஞ்சத்தூள் ரொம்பலாம் போடக்கூடாது. கைஸ் அவ்வளோதான். இப்போ ஃபைனலாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்க நண்டு போட்டுடலாம். எப்பவுமே இந்த மாதிரி கையில் எடுத்து போடுங்க, ஏன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருப்போம், ஆனால் அடியில் தண்ணி தேங்கி இருக்கும். ஓகேங்களா? அதனால் இப்படி எடுத்து போட்டுருங்க. நல்லா கிண்டிக்கணும் கைஸ். ஓகேங்களா? அந்த மசாலாலாம் நல்லா ஊறணும், அதில் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா நண்டுக்கும் போய் மசாலா சேரணும். எப்பவுமே நண்டா மீனான்னு கேட்டால் எனக்கு பர்சனலாகவே நண்டுனாலே ரொம்ப பிடிக்கும். தண்ணி வந்து எல்லா நண்டுலேயும் இப்படி ஊற்றிக்கணும் கைஸ். ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு கிளாஸ் அளவு தான் நான் ஊற்றிருக்கேன், அவ்வளோதான் ஊற்றணும். ஹாய் கைஸ், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்மளோட நண்டு குழம்பு முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நம்ம கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம், அவ்வளோதான். இப்போ அந்த கேப்பில் இப்போ இவங்க வந்து மீன் குழம்பு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? வாங்க இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். வாழ்த்துக்கள். கொஞ்சம் எண்ணெய், 3 ஸ்பூன் போதும். எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம், தக்காளி, அப்புறம் 2 காஞ்ச மிளகாய், 5 பல்லு பூண்டு. சைடில் நம்ம நண்டு குழம்பு ஆகுது கைஸ். 1 ஸ்பூன் போல் மிளகு, 1 ஸ்பூன் போல் சீரகம். இதெல்லாம் 75% குக் ஆனதுக்கப்புறம் மிக்சியில் ஒரு அடி அடித்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் குழம்புல ஆட் பண்ண வேண்டியது. இப்போ இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். மிக்சியில் அரைச்சி வச்சுது. இது மிளகுத்தூள் நம்ம நண்டு குழம்புக்காக. அவ்வளோதான் கைஸ், கொத்தமல்லி போட்டால் நம்மளோட நண்டு கிரேவி முடிஞ்சிச்சு. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போதும், மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், உப்பு ஒரு 2 ஸ்பூன். ஆக்சுவலி இது வந்து குழம்புக்காக எடுத்து வச்சுருந்தாங்க. சும்மா நம்மளால் சும்மா இருக்கும் போல சாப்பிட்டு பார்க்கலான்னு தோணுது. நல்லா இருக்குது. நல்லா உப்பு காரம் போட்டு சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் மாங்காயில். சிறிதளவு கடுகு, நம்ம அரைச்சி வச்சுக்கிற குழம்பு எல்லாமே இப்போ ஊற்றிட்டோம். இன்றைக்கி என் ஒய்ஃப் மீன் குழம்பு பண்ணியிருக்காங்க.
கண்டிப்பாக நல்லா இருக்கும். எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க, அதுவும் தக்காளி மட்டும் போட்டு. உண்மையாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது எங்கள் அம்மா பண்ணுறது. கண்டிப்பாக ஒரு நாள் அதுவும் நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிடலாம். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ கழுவி வச்ச மீன் ஒன்றா போட்டுக்கலாம். ஆஹா, அந்த மீன் போடும்போதே செம்மையாக இருக்குது கைஸ் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் கைஸ், கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சிடணும். நல்லா மீன் குக் ஆகிட்டு இருக்கு கைஸ். இப்போ மாங்காய் போடுறாங்க. ஹலோ கைஸ், நான் இது கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நம்ம வீட்டில் பெரியவங்க எல்லாரும் சமைப்பாங்க. ஒருத்தர் வீட்டில் அம்மா அப்பா அக்கா யார் வேணால் சமைப்பாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சமைப்பாங்க. ஒரு வாரத்துக்கு 21 நாள் சமைப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு 1095 நாள் சமைப்பாங்க. ஆனால் நிறைய ஹோட்டலில் எக்கச்சக்கமாக இருக்குது கணக்கே இல்லை. சில பேர் வீட்டில் 3 வேளை இருந்தால் இல்லை. எங்கள் வீட்லேயே நாங்கள் 4 வேளை 5 வேளை நானே சாப்பிடுவேன். ஆனால் இவங்க எல்லாருக்கும் ஒன்று தான் நம்ம சொல்லணும். சாப்பிட்டு முடிச்சிட்டு பிறகு நல்லா இருக்கு, நான் உண்மையாக நல்லா இருக்குன்னு சொன்னால் போதும். அவங்கக்கிட்ட வேறு இன்னுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க நம்மக்கிட்ட. அவ்வளோதான் கைஸ், ஃபைனலாக மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணிட்டு யார் பெஸ்ட்டுன்னு பார்த்துடலாம். ரெடியா மிஸ்ஸஸ்? ரெடி. ஓகே கைஸ், நான் வந்து ஃபஸ்ட்டு அவங்க பண்ண மீன் குழம்பு நான் ட்ரை பண்ண போகிறேன். ஆல்ரெடி பஸ் மீன் குழம்புல மசாலா உப்பு காரம்லாம் சூப்பராக இருக்குது, ஆப்டாக இருக்குது. நம்ம நண்டு கிரேவி அப்படியே முழுக்காவே சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். அவங்க ஃப்ளாங்காக சொல்கிறாங்க. நண்டா மீனாக கேட்டால் மார்க் சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் மீன் சூப்பராக இருக்குது. எஸ் கைஸ், நான் பயத்தில் தான் மீன் சொன்னேன். உண்மையில நண்டு குழம்பு நல்லா இருக்குது. எஸ் கைஸ், சும்மா சொன்னேன் நானும். மீன் குழம்பு தான் சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், அப்பார்ட் ஜெயிச்சோ நிறையலாம் சொல்கிறேன். இதில் ஜெயிச்சது நண்டு தான் கைஸ். நீங்கள்? நானும் சும்மா சொன்னேன். ஓகே கைஸ், ஆனால் உண்மையாக எனக்கு நண்டு பிடிச்சிருக்கு, அவங்களுக்கு மீன் பிடிச்சிருக்கு. எனக்கும் நண்டு தான் பிடிச்சிருக்கு. சாரி, எனக்கும் மீன் தான் பிடிச்சிருக்கு. இதில் வின்னர் நம்ம மீன் குழம்பு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.